யாக்கோபோட மனைவி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ராகேல். அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களாம். ஆனால் லேயால் பார்த்தீங்கன்னா கூச்ச பார்வை உடையவராக இருந்திருப்பாங்க. ராகேலுக்காக யாக்கோபு he almost waited for 14 years to marry her. ஆனா இங்க லேயால் தன் கணவனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருப்பாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 29 verse 31ல சொல்லப்படுது, லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவங்கள கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அப்படின்னு சொல்லி. இங்க லேயாலுக்கு அடுத்து பிள்ளைகள் பிறக்குது. அவங்களுடைய பணிவிடைக்காரிகளுக்கு கூட பிள்ளை பிறக்குது. மெனி இயர்ஸ் லேட்டர் ஃபைனலா தான் தேவன் ராகேலை நினைத்தருளினார் அப்படின்னு வசனம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் யோசேப்பும் பெஞ்சமினும் பிறக்கிறாங்க. யாக்கோபு தன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வரும்போது லாபானுடைய சொருபங்களை கூட ராகேல் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பாதி வழியிலே இவங்க மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு யாக்கோபோட லேயால் தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த லேயால் தான் ஆபிரகாம், சாரால், ஈசாக்கு, ரெபேக்கால் எங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்களோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாங்க. அற்பமாக எண்ணப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட லேயால தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவங்களோட மகனாகிய யூதா கோத்திரத்துல தான் தாவீது ராஜா பிறந்திருப்பாரு. அந்த கோத்திரத்துல இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரு. நமக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். காட் பிளஸ் யூ.